அரபி ஆஜமி இன்றைக்கும் பார்ப்பாங்க. ஆனால் டாக்டர் ஜாக்கிர் நாயக்க கூப்பிட்டு ஒரு அவார்ட் கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு, மைக்க பிடிச்சிட்டு வேர்ல்ட்ல எனக்கு பெஸ்ட் தாய் அவார்ட் தந்திருக்காங்க மலிக் ஃபாத் அவார்ட். ஓ மாஷா அல்லாஹ், நான் என் திறமை என்ன அல்லாஹ் சொல்லல. அவர் சொன்னதை நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். ஜாக்கிர் நாயக்காகிய நான் 8ஆம் ஆண்டுல என்கிட்ட வந்து பேர் கேட்டா நான் எப்படி பேர் சொல்லுவேன் தெரியுமா? ஜாக்கிர். அவர் வாயால சொல்றார், நான் இப்படித்தான் ஜாக்கிர். என் பேரை சொல்றதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் பிடிக்கும். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இதுதான் ஒரு துஆ. இன்னும் கொஞ்சம் முத்திட்டு வரப்போக்கல, ஹோமோன் கொஞ்சம் கூட போக்கல, ஃப்ரெண்ட்டையே சொல்ல இயலாது. அப்பதான் எதிர்மறை எதிர்பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்டை எல்லாரும் சொல்லலாத நேரம் ஃப்ரெண்டோட இருந்தா ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக் போயிருவாரு. ஒரு நாள் பிரேக்ல போயிருவாரு. தனக்கு எதிர்மறை யாரோ அந்த மாதிரி ஒரு யுவதியை தேடி போய் அவட்டை எல்லாம் கொட்டுவார். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பேசுனீங்கன்னு கேட்டா சாப்பிட்டீங்களான்னு பேசியிருப்பான், தூங்கினீங்களான்னு கேட்டிருப்பான், வீட்டுல உங்களுக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்டிருப்பான். கல்யாணம் முடிச்ச பிறகு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பொண்டாட்டி நினைப்பா மாப்பிள்ள ஊமையாண்டு, இவன் பாப்பா அவன் ஊமையாண்டு. சில நேரம் 2 பேரும் ஊமை ஆயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எப்படி தீர்மானம் எடுக்கிறது? பிழையா தீர்மானம் எடுத்தா அவங்கள சாகடிச்சு போட்டுருவான். 4 இளைஞர்கள் இல்லாமல் போயிடுவார்கள். கண்களால பார்த்தோம் மாளிகாவத்தைகளை. படிக்கல ஒரு சில இளைஞர்கள் பெரும் பணக்காரர்கள் ஹெரோயினை வித்தார்கள். வித்து எல்லா குடும்பங்களையும் வெளியெடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க? மாப்பிள்ளமார்கள் கையில எல்லாம் ஹெரோயின் கொடுத்தாங்க. எல்லாரும் தூளடிக்க ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகள் அந்த வாப்பா இருந்தும் அனாதை என்ற ஒரு ஸ்டேஜுக்கு போச்சு. உம்மாமார்கள் கேவலமான நிலைமைக்கு போனாங்க. வீட்டில் சாப்பிடுவதற்கு வழி இல்லை. அந்த மாதிரியான நிலைமைகளை ஹெரோயின் வித்து சிலர்கள் ஹாஜியார் என்ற பெயர் எடுத்துக்கொண்டார்கள். சமூகத்துக்கு வெளி உலகத்துக்கு அவர் பெரிய நல்லவர். அவருடைய வியாபாரம் தூள் வியாபாரம். அவருடைய பணத்தை வச்சு அவர் டீம் செஞ்சார். எந்த மாதிரி டீம் செஞ்சாங்க? அண்டர் வேர்ல்ட். என்ன பண்ணாங்க? இளைஞர்லாம் விலைக்கு வாங்கினாங்க. இவனை சுட்டால் இவ்வளவு, இப்படி பண்ணினால் இவ்வளவு, என் கீழே இருந்தால் இவ்வளவு. எந்த சிந்தனையும் இல்லாமல் கையில இரும்ப டோக்க தூக்கினவர்கள் கண்ணு முன்னாடி பார்த்தோம். நடு சந்தியில கொசி மொக்க எக்கச்சக்கமான இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை விட்டு விலகி போனாங்க, மௌத்தாகி போனாங்க. அவன் சுட்டானாம், இவர் சுட்டாராம், அவன் சுட்டானாம் என்று வாழக்கூடிய வயதில் எக்கச்சக்கமானவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பருவத்தை எக்கச்சக்கமாக பயன்படுத்துவாங்க. லைஃப்ல டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கணும்டா எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர்கள் அவருடைய பங்களிப்பை எந்த விதத்தில் இஸ்லாத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறீர்கள், ஜமாத்து தலைவர்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய இந்த தலைப்பை பொறுத்தளவில் எல்லோரையும் உள்ளடக்கும் விதமாகத்தான் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. பொதுவாக ஒரு ஊரிலே இளைஞர்களை பொறுத்தளவில் அவர்கள் வழித்தவறிய செயல்பாடுகள் செய்கிற நேரம் நிறைய இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். இந்த பொடிமார்களை பார்த்தீங்களா அப்படின்ட்டு இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். ஆனால் உண்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளைஞர்கள் என்ற அந்த பருவம், இளமை பருவம் என்ற அந்த பருவத்திலே எப்படி உடல் ரீதியான அமைப்பு இருக்குது, உண்மையாக அவர்கள் ஏன் அப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள், அவர்கள் மூளையில் என்ன நடக்கிறது, இந்த விடயங்களை எல்லாம் சொல்லுகிற நேரம் பெரியவர்கள் ஜமாத்து தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிழை அவர்களுடையது மட்டுமல்ல, எல்லோரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் முதலில் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து சொல்லப்படுகிற விஷயத்தை கவனமாக நீங்கள் செவிமடுத்தால்தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஊரை எப்படி மாற்றலாம், ஒரு ஊரை மாற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி பயன்படுத்தினார்கள், அற்புதமான இளைஞர் சமுதாயம், அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி பயன்படுத்தினார்கள், எந்த விதத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், அந்த வகையில் நானும் நீங்களும் போக வேண்டுமாக இருந்தால் உண்மையாக பெரியவர்களும் அவருடைய பங்களிப்புகளை இந்த விஷயத்தில் செலுத்தியாகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
4 அடிப்படைகளை உங்களுக்கு சொல்லலாம். இளமை, டீனேஜர்ஸ் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இதை 12க்கு புறவ ஆரம்பிப்பார்கள். 13, 14, 15 இந்த டீன் என்று வருவதை வைத்து டீனேஜர்ஸ். இந்த பருவம் தான் உண்மையாக எதையும் செய்ய முடியுமான பருவம் என்றுவாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு துடிப்பு, அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு வேகம். இந்த துடிப்பும் வேகத்துக்கும் உலகம் ஆசைப்படும். இவர்களை வைத்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் என்று உலகம் திட்டம் போட்டு அந்த மாதிரி உங்களுடைய சக்திகளை, எனர்ஜியை உறிஞ்சு எடுக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நிஜமாக இளமை பருவத்தில் உள்ள அதிகமானவர்கள் இருக்கிறீங்க. இந்த பருவத்தில் உண்மையா என்ன நடக்குது, எப்படி உலகம் உங்களை பயன்படுத்துது, இந்த விஷயத்தை நீங்க புரிந்தால் மட்டும்தான் எந்த திசையில் கால் வைக்கலாம். துனியா உங்களை அழைக்கிறது, இஸ்லாம் உங்களை அழைக்கிறது, அதாவது இந்த உலக மக்கள் உங்களை அழைக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் அழைப்பாளர்கள் உங்களை அழைக்கிறாங்க. நிஜமா நீங்க சும்மா முடிவெடுக்க கூடாது. எது லாபம் கொண்டு பார்க்கணும். இஸ்லாத்துக்கு போனா நன்மையா, அங்க போனா நன்மையா? சும்மா உட்கார்ந்து நீங்க முடிவெடுக்க கூடாது. சரியாக ஆய்வு பண்ணி ஒழுங்கா முடிவெடுத்தால்தான் ஒன்று இஸ்லாம் உங்களை ஏமாத்தணும், இல்ல இந்த உலகத்தில் மற்றவன் உங்களை ஏமாத்தணும். எது சரி என்பதை தீர்மானித்து எடுத்தால் மட்டும்தான். வெளிகமையில் எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் முன்னாடி போய் நெஞ்ச நிமிர்த்தி நான் சரி என்று சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த கொள்கையை புரிய வைக்கலாம். இல்லைன்னா அவங்கள சொல்லுவாங்க, அவளியா கொஞ்சம் வந்துட்டாரு பயான் பண்ண. இப்ப ஒரு படத்தை பார்க்காம இந்த நேரத்தில் இதான் முக்கியம், நீங்க அசந்து போயிருவீங்க. மனசு உடைச்சு போட்டான் 4 பேர் அந்த கட்சியில போய் சேர்ந்துருவாங்க. அதனால சொல்றவர் சொல்லுவது சரி என்று புரிந்திருக்க வேண்டும், சொல்லக்கூடியது நியாயமானது என்று தெரியணும், அந்த சைத்தானியத்து முட்டாள்தனம் புரியணும். அப்பதான் ஒரு வீரியம் வரும், அப்பதான் எழும்பி நின்று அந்த சமூகத்தை காக்கும் உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ 4 பேர் போனாங்க, 4 பேரை கூப்பிட்டாங்க, நான் அந்த கூட்டத்தில் சேர்றேன்னு வரக்கூடாது. ஒழுங்கா புரிந்து வெளிகமையில அதை அன்றைய பிரதேசங்கள் ஒரு மாற்றம் நிகழ்த்தக்கூடிய பாக்கியத்தையும் தைரியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இளமை பருவத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால நம்பர் 1 4 அம்சங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். இளமை என்று வந்த உடனேயே மூளையில சில மாற்றங்கள் உண்டாகுது. இந்த இளமை பருவத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க வேண்டியது செய்வாங்க, ரிஸ்க் டேக்கிங், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க. எதனாலும் முன்னாடி போட்ட இளைஞரை போடுவான், குத்திட்டு வா, வெட்டிட்டு வா. அந்த வேர்ல்டு ஒரு கூட்டம் உருவாக்கினாங்க. பின்னாடி பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. யாரு முன்னாடி போறது, டோக்கு எடுத்துட்டு 18, 19, 20 இப்படிதான் போவாங்க. எதுக்கு? அவர்களை வச்சு வேண்டியது சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டிய ரிஸ்க் என்றால் எங்களுக்கு ரஸ்க் என்றுவாங்க. இளமை பருவத்தில் வேண்டியது செய்யலாம். நிஜமா அப்படி செய்வதற்கான காரணம் என்ன? அந்த நேரத்தில் உங்களை நிறைய பேர் மீனுக்கு கொக்கையை போட்டு இன்னொரு சின்ன மீனை போடுவாங்க, அல்லது ஒரு புழுவை போட்டு தான் மீனை பிடிக்கிறது. உங்களை எப்படி பிடிக்கிறாங்க என்பதை நான் சொல்லி காட்டுவேன். இந்த ரிஸ்கை வச்சே எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் உருளுது. தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்த தீபாவளிக்கு பார்த்தோம், கொழும்புல தீபாவளி அண்டி ஆஃப் பஜார்லாம். ஆனால் சில இடங்களில் டிராஃபிக். எங்கடா டிராஃபிக் என்று பார்த்தா படமோல் கிட்ட தியேட்டர்களுக்கு எல்லாம் டிராஃபிக். முஸ்லிம்களும் சேர்ந்து போறாங்க. என்ன உங்களெல்லாம் பிடிக்கிறாங்க கேட்டா சொல்லுவார்கள், திரைப்படம், மனித அபிமானம். அவர் பாஞ்சு குத்தி அநியாயத்தையே இல்லாமல் ஆக்கிட்டார். கொஞ்சம் போய் சென்னையில் இறங்கி ஒரே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விளங்கிடும். சைக்கிள் ஒருத்தன் முட்டிட்டு போவான், உளுந்திருப்பான் ஒருத்தனை, அவனை தூக்குறதுக்கே நாதி வராது. எங்கடா உங்க படம் எல்லாம் செஞ்ச கதாநாயகர் எங்க? ரஜினிகாந்த். அந்த கூத்து போட்டு இந்த கூத்து போட்டு தமிழகத்தில் நாங்கள் அத்தனையும் ஒழித்து விட்டோம். எதை ஒழிச்சிங்க? உங்க படத்தால ஒன்றையும் வசிக்க முடியல. கீழே உளுந்திருப்பான், கைப்பற்றிக்கும், கையை தடாவிட்டாவது இலங்கையில போவான், சாரி சார் ரெண்டாவது சொல்லுவான். அங்க அவனுக்கு பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. கேட்டு பாருங்க, போனவங்கள்ட்ட சும்மா சத்தமில்லாம போயிட்டு இருப்பாங்க. மனிதாபிமானத்துக்கு எக்கச்சக்கமான திரைப்படம். அந்த திரைப்படம் உலகத்தை மாத்திருக்கிறதா இருந்தா இன்றைக்கு புனித நகரம் தமிழ்நாடு. இந்தியாவில் தான் திரைப்படத்துக்கு அப்படி அலைவாங்க, ஓஹோ ஆகும்ண்டு. அதுல காட்டுறதெல்லாம் நிஜமா இருந்தா உலகத்தில் மிக பெரும் புனித ஸ்தலங்கள் தான் அந்த இந்தியாவாக மாறி இருக்கும்.
பொம்பாய் சிட்டியை பார்த்தா காரி துப்பணம் பண்ணுவார்கள், அவ்வளவு மோசம் பண்ணுவார்கள். எனக்கு பல கதைகளை சொல்லியிருக்கிறார்கள், அருவருப்புக்கு மேல் அருவருப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு சொல்றேன், தமிழ் திரை உலகம் மட்டுமல்ல, ஹாலிவுட் பாலிவுட் எல்லாமே உலகத்தை மாத்தி இருந்தா மனித புனிதர்கள் தான் உலகம் எங்கு நடக்கணும். அதனால உங்களை எல்லாம் எப்படி கவர்றார்கள், திரை உலகம் என்று திரைப்படம் என்று வச்சு யார்கிட்ட டிக்கெட் உடைக்கிறது? உங்களை மாதிரி ஆட்கள் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளணும். அதனால ஒன்னாவது ரிஸ்க் டேக், அதுல எல்லாம் நிறைய ரிஸ்கை காட்டுவாங்க. எல்லாம் நீங்க தான் கவருவீங்க. ஒரு டிஷர்ட்டை போட்ட எல்லாரும் அதே டிஷர்ட், மார்க்கெட்ல டிஷர்ட் போயிடும். கொஞ்சம் வெட்டி போட்டான்னா இதே நீங்க வெட்டுருவீங்க, செலவுனுக்கு வியாபாரம் நடந்துடும். எல்லாம் வேண்டிய மாதிரி மார்க்கெட் பண்ணுவான். அதுக்குள்ள இருந்து உங்களை பிடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள். அவையெல்லாம் சொல்லுவதற்காக நான் இங்கே வரவில்லை. ஆனால் உங்களுடைய திறமையும் சக்தியும் என்னன்னு நீங்க புரிங்க, அதை நான் சொல்லி காட்டுவேன். அதனால பாருங்க, அடுத்தது உங்கள்கிட்ட உள்ள விஷயம் என்னன்னா, மூளையில ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, உங்களோட பிரெயின்ல இருக்குது வந்து பியர் பிரஷர். மூளையில ஒரு இடம் இருக்குது, அதாவது ரிவார்டிங் சென்டர். எல்லாருக்கும் அப்படி ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுதா, இதுல ஒரு பவர் ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர் சொல்ற ஏரியால ஒரு பவர் இருக்குது. இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே, எல்லா முதியவர்களும் கவனிங்க, இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே இந்த ரிவார்டிங் சென்டர் கட்டும் பவர்ஃபுல் ஆகும். எப்போ பவர்ஃபுல் ஆகும் தெரியுமா? பியர் பிரஷர். அதாவது அவர் ஏதாவது செய்யற டைம்ல ஒரு பெரியவர் முன்னாடி நின்றா மூளையில ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகாது பெருசா. யார் இருக்கணும் தெரியுமா? பக்கத்தில் அவர் மாதிரி ஆட்கள் இருந்தா இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவார், அங்க இருந்து இங்க குத்துவார், என்னமும் பண்ணுவார். எப்படி பண்றார்? ஒரு முதியவருக்கு அது நடக்கலையே. எப்படி பண்றாருண்டா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரெயின்ல உள்ள அந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுமெண்டா, இளமையில இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, 10 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கண்டா ஆட்டோமேட்டிக்கா 10 பேரோட பிரெயின்லையும் அது ஆக்டிவ் ஆகிரும். எத்தனை பெரியவர்கள் இருந்தாலும் அதை தடுக்க இயலாது. மூளையில சிலது ஆக்டிவ் ஆன உடனே அந்த ஆக்டிவேஷனுக்கு பிறகு வேண்டியதுல குதிப்பாங்க. நல்லா விளங்கிக்கோங்க. 2 மூளையில என்ன இருக்குது? ரிவார்டிங் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இளைஞர்களுக்கு. இந்த ரிவார்டிங் என்ன செய்யறாங்க, திரைப்படங்கள் என்ன நடக்குது, உலகத்தில் எப்படி உங்களை பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்டரை யாரெல்லாம் ஒழுங்கா இளைஞர் கூட்டத்தை வச்சு பயன்படுத்த இயலுமோ அவங்க கட்டாயமா எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கலாம். பிரெயின்ல உள்ள ரிவார்டிங் சென்டர் உங்களை வேண்டிய கூட்டத்துக்கு அழைக்கலாம், வேண்டிய மாதிரி உங்கள்கிட்ட வேலை வாங்கலாம். ஒரு யானைகிட்ட எவ்வளவு வேலை வாங்கலாம் தானே. யானை கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா அது எத்தனை மரத்தையும் உடைக்கும், எவ்வளோத்தையும் கிளியர் பண்ணும். அவங்கள அந்த மாதிரி முட்டாளாக்கிடுவான் சிம்பிளா. எப்படி முட்டாளாக்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பிரெயின்ல இன்னொரு ஏரியா இருக்குது, அதுதான் மூளையில முதியவர்கள். அவர்கள்ட்ட ஒரு கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. வயசு போக போக பிரெயின்ல டிசிஷன் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இங்க ஒரு சாக்லேட் நல்ல கிரீம் வடிகுதி சாக்லேட் கேக் கொண்டு வச்சிருக்கிறாங்க வைங்க, அந்த மாதிரி ஒரு பெரியவர் அதை கண்ட உடனே எடுத்து டக்குன்னு வாயில போட மாட்டார். போட்டா இந்த கிழட்டுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இளைஞர் அதை வாயில போடுவார். பெரியவர் கிட்ட போன உடனே அந்த கேக்க கையில் எடுக்கிற டைம்ல அவர் யோசிப்பார், ஆஹா சுகர் இருக்குதே, ப்ராப்ளம் ஆயிருமே. சரி, ஆசை இருந்தாலும் அப்படியே வச்சுட்டு வாங்குவார். இளைஞர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. எதிர்காலத்தில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வராட்டியும் பிரச்சனை. இதெல்லாம் சிம்பிள் விஷயம்பா. 100 கேக்கையும் ஒரே அடி அடிப்பாரு. என்ன நடக்குதுன்னா கிட்ட அதாவது விஞ்ஞானிகள் சொல்றாங்க 170 மில்லி செகண்ட், 170 மில்லி செகண்டுகள் முதியவரை விட இளைஞருக்கு மெசேஜ் போறது தாமதமாகிரும். நல்லா புரியுதா உங்களுக்கு? முன்ன கனெக்ஷன் நடக்கல, கனெக்ஷன் பாதி தான் நடந்திருக்குது. அல்லாஹ் அப்படி எதுக்கு வச்சிருக்கிறான்னு சொல்றேன் பாருங்க. இந்த கனெக்ஷன் பிரெயின்ல உள்ள கனெக்ஷன் 170 மில்லி செகண்ட் லேட். அதனால இளைஞர்களை பொறுத்தவரை சொன்ன உடனே எழும்பிடுவாங்க. ஜிஹாத் என்று சொன்னா வயசாலி இப்படி தூக்க போக்கல இளைஞர் முடிஞ்சு கதையை முடிச்சிருவாரு. ஏண்டா 170 மில்லி செகண்ட், அந்த 170 மில்லி செகண்ட்ல தான் ஒரு வயசாலி அப்படியே நின்று முடிவெடுப்பார். லேட்டா இளைஞருக்கு சொல்லிட்டு போக்கல அவர் முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. ஏனண்டா அந்த போய் சேர முன்னாடி நிறைய சாய்ஸ் மூளை கொடுத்துரும். இன்னும் போய் பூரணமா டிசிஷன் எடுக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் லைஃப்? வாழ்க்கைன்னா என்ன?
நீங்க எக்கச்சக்கமான புத்தகங்களை படிச்சு முடிங்க. ஃபைனலி உங்களுக்கு வேர்ல்ட் சொல்லி தரும் வாழ்க்கை என்னன்னு தெரியுமா? டிசிஷன் மேக்கிங். அக்கார்டிங் டு சோஷியாலஜி படி வாழ்க்கை என்றால் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுத்தல். அவ்வளவுதான். உங்க அம்மா உங்களுக்கு ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு? உங்க வாப்பா உங்களுக்கு ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு? நீங்க எல்லாம் பட்டப்படிப்பு படிங்கன்னு சொன்னது எதுக்கு? பணம் சம்பாதிக்கவா? இல்ல. உலகத்தில் பெரிய பெரிய அறிவாளிகள், எக்கச்சக்கமான பணம் சம்பாதித்தவர்கள், அவங்க பிள்ளைய ஸ்கூல் அனுப்ப தேவையே இல்லை. நான் சம்பாதித்தது உனக்கு நல்லாவே போதும், 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நீ எதுக்குடா ஸ்கூல் போகணும்? இல்ல. படித்தவர்கள் தம் பிள்ளை இன்னும் படிப்பிப்பார்கள், அதைவிட படித்தவர்கள் இன்னும் படிப்பிப்பார்கள். பணக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு இன்னும் சொல்லுவார்கள், படிங்க, அத மாதிரி ஆகுங்க. ஏன் தெரியுமா? கோடி கணக்கில் சொத்து கொடுக்கலாம், பில்லியன் கணக்கில் கொடுக்கலாம், அதை கொஞ்ச நாள்லே அழிச்சு முடிச்சிடலாம். உண்டாக்கிய மேலும் அழிக்கிய மேலும். ஆனால் ஒரு வாப்பா உம்மாவுக்கு மொண்டை கொடுக்க இயலாது. உளவியல் சொல்லுது, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனை வரும். இன்றைக்கு வெலிகாமையில் இருக்கிறோமா, வெலிகாமையிலேருந்து உங்களுக்கு மாத்திரைக்கு போகணும், வர 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 சனப்பெருக்கம் கூடிட்டு கடுமையான டிராஃபிக். வெலிகாமையில் ஒரு ஆளுக்கு இப்போ புதிய பிரச்சனை. எப்படி இந்த டிராஃபிக்கை மீறி மாத்திரைக்கு போகிறது? சிம்பிளாக பறக்கிற காரை கண்டுபிடிச்சிருவாரு. சொல்யூஷன், அதாவது பிரச்சனை வந்த டிசிஷன் மேக்கிங். பிரச்சனைக்கு தான் ஓண்டா கண்டுபிடிச்சது. லெட்டர் அனுப்பினா ஆரம்பத்தில் பறவை வர காட்டிருப்பான், காலில் கட்டி அனுப்புவான், அந்த மெசேஜை கொடுத்துரு. ஒரு நெருப்பு பற்ற வைப்பான், தூரத்துக்கு போக போகுமா அங்கேருந்து புரிஞ்சு கொள்வாங்க, ஓ அங்கே ஆள் இருக்கிறான் போல. அங்கே பறவைகள் வரும், தண்ணியில் கிணறு தோன்றுவானா, பறவை சுத்திட்டே இருக்கும். மனிதர்கள் இருப்பதை மனிதர்கள் இப்படி கண்டுபிடிப்பாங்க. அங்கேருந்து மெசேஜ் அனுப்பணுமா, பறவை கால்களில் கட்டி அனுப்பிடுவாங்க, தூது செய்திகள் அனுப்புவாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு குதிரைக்கு மேலே ஏறி ஒரு ஆளை மெசேஜ் அனுப்பிடுவாங்க. காலப்போக்கில் பார்த்து இந்த மெசேஜ் எப்படி அனுப்புறது? உலகத்தில் ரொம்ப முக்கியம் மெசேஜ் தானே. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு மெசேஜ் அனுப்ப முன்னாடி ஆள் செத்து போறான், வேகமா எப்படி அனுப்புறது? ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான ஒரு இடம் ஃபேக்ஸ் மெஷின் கண்டுபிடிச்சான். அடிச்சு அனுப்பினா சலாம் என்று அமெரிக்காவில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு சலாம் வந்து சேர்ந்துட்டு பிரிண்ட்ல எப்படா வந்துச்சு? இந்த மாதிரி புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு தான் மொபைல் ஃபோனில் இருந்து எல்லாம் இன்டர்நெட்லேருந்து அத்தனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவசரமாக ஒரு மெசேஜ் அனுப்புறது எப்படி, சுகம் இல்லைன்னு அனுப்புறது எப்படி, நான் சோமா இருக்கிறேன்னு அனுப்புறது எப்படி? இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்ற டைமில் தான் சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி எந்த உம்மாவும் வாப்பாவும் இந்த உலகத்தில் 100க்கு 100% ஒரு பிள்ளைக்கு செஞ்சுட்டு போக இயலாது. ஒரு உம்மா வாப்பாக்கு 4 பிள்ளை இருந்தால் 3 பிள்ளை இருந்தா 100க்கு 100% நான் எல்லா சொத்தையும் சேகரிச்சிட்டேன். இந்த மகனுக்கு அந்த பிராடோ, இந்த மகனுக்கு இந்த கார், அந்த மகனுக்கு அது, இவருக்கு இந்த தோட்டம், இவருக்கு இந்த தோட்டம். பிள்ளைகளே, இப்ப என்ன குறை உங்களுக்கு? ஒரே ஒரு குறை. என்ன குறை தெரியுமா? வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு தீர்மானம் அதாவது தீர்ப்பு கொடுப்பது எப்படி? வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டே இருக்கும். பாப்பா எல்லா சொத்தையும் கொடுத்த உடனே அந்த வீட்டு குடும்பத்துக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க. உலகத்தில் உள்ள எல்லா பெரிய அறிஞர்கள் என்ன சொன்னாங்க? பிரச்சனைகள் ஓயாது, கடல் அலைகள் நிற்குமா, அத மாதிரி பிரச்சனைகள் ஓயாது. அதனால டிசிஷன் எடுத்துட்டே இருக்கணும். இன்றைக்கு குடும்ப பிரச்சனை வரும், நாளைக்கு வியாபார பிரச்சனை வரும், இனத்தோட தகராறு வரும், பிரச்சனைகள் எக்கச்சக்கமா வர்ற நேரத்தில் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கணும். வாட் இஸ் லைஃப்? வாழ்க்கைண்டா என்ன? தீர்மானம் எடுத்தல். நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், என் லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்க, உங்க லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும். எல்லாரும் எடுத்திருக்க மாட்டீங்க. சில பேர் வீட்டில் அனுப்பியிருப்பாங்க, போயிட்டு வாண்டு. சில பேர் வாப்பா கூட்டி வந்திருப்பாரு, சில பேர் ஃப்ரெண்ட் போறாரு தானே, அவர் போய் உட்காரத்தோட நாங்களும் சேர்ந்து உட்கார்ந்துருவோமே. சில பேர் ஏதாவது சாப்பாடு கொடுக்குறாங்க தெரியாது, அதுக்கெல்லாம் கேள்விப்பட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக வருவார்கள். ஆரம்பத்தில் நாங்களும் பயான் கேட்க போனது ஒரு ஃபலூடாக்க வேண்டிதான். ஆரம்பத்தில் அந்த மாதிரி தருவாங்க, இதை குடிக்கலாமேன்னு போய் கேட்டு மாறினோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பயும் வெள்ளிக்கிழமை ராத்திரி, அதாவது வெள்ளிக்கிழமை ஆண்டு வியாழக்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமைக்கு நைட்டுக்கு ஒரு பயான் நடக்கும். சூப்பரா ஃபலூடா கிடைக்கும். ஃபலூடாக்கு போனவர்கள் பயானில் மயங்கி விட்டோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ பல நோக்கங்களுக்கு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி வர்ற டைம்ல எல்லாரும் ஒவ்வொரு நோக்கத்தில் இங்க வந்து அமர்ந்திருப்பீங்க. இப்ப பிரச்சனை என்ன? வாழ்க்கையில இன்றைக்கு எடுத்த தீர்மானம் இது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், சரியான தீர்மானம் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க? உங்க உம்மா அப்பா ஸ்கூல் அனுப்பினாங்க. எதுக்கு ஸ்கூல் அனுப்பினாங்க? மூளை என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா மூளையை நீங்க பார்க்கணும்டா இப்படி புரிஞ்சுக்கோங்க. முட்டி இருக்கு பாருங்க, முட்டி
சல்லி போடுவாங்களே முட்டி, அதை மாதிரி சல்லி நிறைய போட்டால் முட்டி பாரமாக இருக்கும். ஒரு ஓம் போடாமல் 10 வருஷமா வச்சிருந்தா முட்டி காத்தா இருக்குமா? அதே மாதிரி தகவல் எந்த மூளையில் நல்லா போடப்படுவதோ, தகவல் வெறும் டேட்டாஸ், தகவல் போடப்படுவதோ அந்த மூளை நல்ல டெவலப் ஆகி இன்டெலிஜென்ஸ் என்றுவாங்க. எந்த மூளையில தகவலே இல்லையோ அந்த மூளை வெத்து மூளை. எல்லாருக்கும் எல்லாம் மூளையை படைச்சிருவான். அதனால ஏன் தகவல் நிறைய போடணும்? கடுமையான பிரச்சனைகள் வரும், வராம இருக்கவே இருக்காது. மூமினுக்கு வரும், காஃபிருக்கு வரும், எல்லாருக்கும் வரும். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். அல்லாஹ் சொல்றான், உங்களை சோதிப்போம்பா, சோதிச்சுட்டே இருப்போம், ஒரு மாதிரி சோதிப்போம். வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் பிரச்சனை வரும். பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுக்கணுமா? எல்லாத்துக்கும் பணத்தால கொடுக்க இயலாது, எல்லாத்துக்கும் பணத்தால கொடுக்க இயலாது. சிலது ஒரு சிரிப்பால முடிஞ்சிடும், சிலது சொறி கேட்டா முடிஞ்சிடும். பெரிய கோடீஸ்வரன், அவன் மேல முட்டிட்டீங்க, டீ குறுக்குறான், 10 கோடி தரேன்டா துப்புவான், நான் 20 கோடி உனக்கு தரேன், சொரி சார் என்று கேட்டாதான் அங்க இதாகும். அந்த இடத்துல எப்படி தீர்மானம் எடுக்கிறது? பிழையா தீர்மானம் எடுத்தா அவங்களை சாகடிச்சு போட்டுருவான். 4 இளைஞர்கள் இல்லாமல் போயிடுவார்கள். கண்களால பார்த்தோம் மாளிகாவத்தையில. படிக்கல ஒரு சில இளைஞர்கள் பெரும் பணக்காரர்கள் ஹெரோயினை வித்தார்கள். வித்து எல்லா குடும்பங்களையும் வெளியெடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க? மாப்பிளமார்கள் கையில எல்லாம் ஹெரோயின் கொடுத்தாங்க. எல்லாரும் தூளடிக்க ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகள் அந்த வாப்பா இருந்தும் அனாதை என்ற ஒரு ஸ்டேஜுக்கு போச்சு. உம்மாமார்கள் கேவலமான நிலைமைக்கு போனாங்க. வீட்டில் சாப்பிடுவதற்கு வழி இல்லை. அந்த மாதிரியான நிலைமையில ஹெரோயின் வித்து சிலர்கள் ஹாஜியார் என்ற பெயர் எடுத்துக்கொண்டார்கள். சமூகத்துக்கு, வெளி உலகத்துக்கு அவர் பெரிய நல்லவர். அவருடைய வியாபாரம் தூள் வியாபாரம். அவருடைய பணத்தை வச்சு அவர் டீம் செஞ்சார். எந்த மாதிரி டீம் செஞ்சாங்க? அண்டர் வேர்ல்ட். என்ன பண்ணாங்க? இளைஞர்லாம் விலைக்கு வாங்கினாங்க. இவனை சுட்டால் இவ்வளவு, இப்படி பண்ணினால் இவ்வளவு, என் கீழே இருந்தால் இவ்வளவு. எந்த சிந்தனையும் இல்லாமல் கையில இரும்ப டோக்க தூக்கினவர்கள் கண்ணு முன்னாடி பார்த்தோம். நடு சந்தியில கொசி மொக்க எக்கச்சக்கமான இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை விட்டு விலகி போனாங்க, மௌத்தாகி போனாங்க. அவன் சுட்டானாம், இவர் சுட்டாராம், அவன் சுட்டானாம் என்று வாழக்கூடிய வயதில் எக்கச்சக்கமானவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பருவத்தை எக்கச்சக்கமாக பயன்படுத்துவாங்க. லைஃப்ல டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கணும்டா, தீர்மானம் சரியா எடுக்கணும்டா, நல்லா படிக்கணும்டுவாங்க. விஞ்ஞானம் படிப்பது விஞ்ஞானியாக இல்லை, கணிதம் படிப்பது ஒரு கணித ஆசிரியராக இல்லை. இது எல்லாம் மூளைக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணினா வெளியே வரும் தீர்மானம். டயர் பெச்சாகிட்டு என்ன பண்றது? ஏதாவது நடந்து ஒப்பாரி வச்சு அழுகிறதா? என்ன பண்றது? டிசிஷன் மேக்கிங். படித்தவன் நின்று தீர்மானம் எடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப இளைஞர்கள்ட்ட வர்றேன். இந்த தீர்மானத்துக்காக வேண்டி பில் கேட்ஸ் தன் பிள்ளைக்கு, உலகத்திலேயே முதல் தர பணக்காரன், அவர் பிள்ளை எதுக்கு படிக்கணும்? ஆசிக்க படுக்க வேண்டியதானே, நீ படுவாப்பா, அவன்லாம் ஸ்கூல் போட்டோம், நீ படு, உன்னை எல்லாம் தீத்தி விடுறேன், அதுக்கு உள்ள விட்டு தோது பிள்ளைன்னுவாங்க. எல்லாம் வளர்ந்து வருவான், உடம்பு மட்டும்தான் வளர்ந்துருக்கும், மூளையில் ஒன்றையே இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி ஒரு புள்ளைய வளர்க்குற நேரம் பிரெயினை வளர்த்தெடுத்து ஒரு வாப்பா எப்பயுமே பிரச்சனை வராமல் இருக்காது. பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு படிப்பை கொடுப்பாங்க, கல்வியை கொடுப்பாங்க. படிச்சிட்டிங்களா? இப்போ தீர்மானம் எடுக்க போக்கில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இளமை பருவத்தில் உள்ள எல்லாருக்கும் அல்லாஹ் வச்சிருக்கிறது ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் சரிய தீர்மானம் எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் வயசு போக போகலாம் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, பிழையை செஞ்சிட்டோமோ, பிழையை எடுத்துட்டோமோ. அது இயல்பிலே உங்களுக்கு அது குணமாக தரப்பட்டிருக்குது. 170 மில்லி செகண்ட் தான் தாமதம், ஜஸ்ட் அவ்வளோதான். அந்த தாமதமாக மெசேஜ் சேர முன்னாடி நீங்கள் முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. கூட்டாளி வந்து சொன்ன உடனேயே கத்தியை தூக்கி முடிஞ்சாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் பெரியவர்களும் புரிஞ்சு கொள்ளணும் இவங்க பிரெயின்ல என்ன நடக்குது. இந்த மாதிரி அவங்க ரிஸ்கை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க பிரெயின் காரணம், பிரெயினுக்குள்ள விஷயம் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா அவர்களை பிடிச்சு கொண்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இளைஞர்களோட ரிஸ்க் வேண்டியதுக்கு முடிவெடுக்கிறாங்களே, இதை மாற்றவே இயலாது. கத்தி மாற்ற இயலுமா? சத்தமா சொல்லி மாற்ற இயலுமா? இயலாது. அதுக்கு சைக்காலஜி சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா? பியர் பிரஷர். அதாவது இளைஞர்கள்ட்ட உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் அவர்கள்ட்ட உள்ள பிரஷர். உள்ளுக்குள்ள ரிவார்டிங் என்ற ஒரு இடம் இருக்குது பிரெயின்ல, ரிவார்டிங் சென்டர். இந்த ரிவார்டிங் சென்டரை வச்சு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமா ஒரு இளைஞர் கூட்டத்தை உண்டாக்கினாங்க. சகோதரர் இம்தியாஸ் ஸலஃபி அவர்கள் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அதாவது ஊருக்கு வந்து கேட்டவருக்கு இல்ம படிக்கணும், எங்க ஊருக்கு தேவைன்ற உடனே 70 இளைஞர்கள் அனுப்பினாங்க. குர்ராக்கள்,
காரிமார்கள் 70 பேர் குர்ஆனை படித்தவர்கள் 70 இளைஞர்களை தேட இப்படி எடுக்கிறாங்கண்டா சுபஹானல்லாஹ். நான் கேட்கிறேன், எனக்கு 70 டீனேஜர்ஸ் இப்ப எடுக்கணும்டா, நான் எவ்வளவு டீனேஜர்ஸோட இருக்கணும்? எத்தனை பேர் ஒரு போன்ல நீங்க 70 கொண்டு வா எடுக்கிறதா இருந்தா அவர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு விவரமா அந்த ஹதீஸ் சொன்னதனால நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, எங்களுக்கு வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 பேரை அனுப்பி வைக்கிறார்கள். போற வழியில தான் கொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 70 பேர் இளைஞர்களை சேர்க்கிறதாக இருந்தால், அதுவும் இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு பெருமானார் எப்படி இளைஞர்களோட பழகிருப்பாங்க? இதுதான் பியர் பிரஷர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே, இளைஞர்களை வழிநடத்துவதற்கு பெரியவர்கள் சில டெக்னிக் யூஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக டெக்னிக்கல் அவருடைய வாழ்க்கைக்கு நலவுக்கு இளைஞர்களுக்கு போய் நீங்கள் உபதேசம் பண்ணினால் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க, எங்களுக்கு எதுவும் செய்யலாமே, இவர் சொல்லுவது கேட்கிறதா, செஞ்சு முடிச்சுட்டு வரனே, இங்கே நாங்க நீந்தலாமா, முதல்ல இருக்குது 4 பொடியமார்கள் பார்க்க 8 பொடியமார்கள் பாய்வாங்க, யார் ஃபர்ஸ்ட் என்று பாரு. இதுதான் பியர் பிரஷர். பியர் பிரஷர் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை பருவம், அதாவது அவர்கள் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்களை மறந்து விடுவார்கள். மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்ட் ஆக்டிவ் ஆகிவிடும். பெரியவர்களுக்கும் இது உண்டு, ஆனா அவர்களுக்கு ஆக்டிவ் ஆகிற விதத்தை விட இது வித்தியாசமா ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆன உடனே எல்லா இளைஞர்களும் பார்க்க, தன் நண்பர்கள் பார்க்க வேண்டியது செய்கிறோம் என்றுவார்கள். மரத்தில் இருந்து குதிக்கணுமான்னு கேட்பார்கள், அங்கிருந்து பாயணுமான்னு கேட்பார்கள், அந்த பொம்பளையை தூக்கிட்டு வரவான்னு கேட்பார்கள். வேண்டியதை செஞ்சு காட்டுவோம். ஏண்டா பிரெயின் ஃபீல், அதாவது மூளை அந்த நேரத்தில் ஒரு சுகத்தை அனுபவிக்குதான். இவ்வளவுதான் அவங்க முடிவரைக்க சொல்றாங்க. அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கறாங்க, இளைஞர்களை தனியா வச்சு பார்க்கறாங்க. அவன் அந்த எந்த பவரும் வெளியே வருது இல்லை, சும்மா நோஞ்சா மாதிரியே உட்காரான். பஸ்ல போனாலும் சும்மா தான் போவான், கத்தி பாட்டு படிப்பான். தனியா போனா அதே 4-10 பேரோட போனா 50 பேர் பஸ்ல உட்கார்ந்து கத்தி பாட்டு படிப்பான். ஏன் திரும்பி பார்த்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. தனியா போற நேரம் இப்படி பிடிச்சிட்டு கத்தி பாட்டு படிப்பானா, அவனுக்கு அப்ப வெக்கம் வரும். இளைஞனுக்கு வெக்கம் இல்லாம இல்ல, பயம் இல்லாம இல்ல, எல்லாமே இருக்குது. ஆனா எப்ப அது மறக்குது தெரியுமா? அவன் 8 பேர் பஸ்ல சேர்ந்துட்டான்னு வைங்க, ஃபுட்போர்ட்ல தட்டணுமா, குத்தணுமா, அடிக்கணுமா, எந்த விளையாட்டும் போடுவாங்க. ஏன்? பியர் பிரஷர். இளைஞர்கள்ட்ட உள்ள ஆக்டிவேஷன் எங்க ஆக்டிவ் ஆகுது? ரிவார்டிங் சென்டர். அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக ரசூலுல்லாஹ் எல்லாரோடையும் பழகினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விட பிஸியானவர் யார் என்று கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டுக்கு தலைவர். அந்த மதீனா நகரத்தின் தலைவர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நீதி கேட்டுக்கொண்டு எக்கச்சக்கமாக வருவார்கள். உங்க வீட்டு கதவை எப்பயும் தட்டினா எங்களுக்கு நிம்மதியா தூங்கவும் நேரம் இல்லையான்னு கேட்பீங்களே, ரசூலுல்லாஹ் நீதி அரசர். அல்லாஹ்வுடைய தூதர் ஏக காலத்தில் 9 மனைவிமார்களுக்கு கணவர். அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமார்கள் கடமையை நிறைவேற்றியவர். தன்னுடைய பேர குழந்தைக்கு அப்பா, தம் பிள்ளைக்கு வாப்பா, பள்ளிவாசலில் ஜமாத்து நடத்தக்கூடிய இமாமத்து செய்யக்கூடியவர். அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்தில் போராடக்கூடிய போர் தளபதி. எவ்வளவு எக்கச்சக்கமான பணிகள். இந்த பணிகளுக்கு மத்தியில இளைஞர் கூட்டமைப்பையும் ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. எக்கச்சக்கமான கூட்டமைப்புகளை நீங்க பார்த்திருப்பீங்க. சில கூட்டமைப்புகளை பொறுத்தவரை முதியவர்கள் மட்டுமே இருப்பாங்க. சில கூட்டமைப்புகளை பொறுத்தவரை இளைஞர்கள் சில ஊர்களில் கணக்கே எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களை சேர்க்கிறதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் அவர்களுக்கும் செய்த பெரியார்கள் என்று சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் செஞ்சார்கள் தெரியுமா? பிரயாணம் முடித்து வருகிறார்கள். கட்டம் கட்டமாக பெருமானார் பேசி பேசி வருவார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தட்டி கேட்கிறார், ஜாபிர் எப்படி கல்யாணம் எல்லாம்? சுப்ஹானல்லாஹ். இளைஞரோட பேசுற நேரம் அவரோட போயிட்டு அதை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. எப்படி கல்யாணம் முடிச்சிட்டியா, புள்ளலாம் உண்டா, எந்த மாதிரி, ஓ லவ்வா, அப்படி அந்த ஃபீல்ல போனால் மட்டும்தான் அவர்களை திருத்தலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது சரி எது பிழை, இளமையோட போனால் அந்த பல்சை தான் பிடிக்க வேண்டியிருக்கிறது. தெரியுமா? இந்த மாதிரி தெரியுமா? ஜிஹாதுக்கு வருவார்கள், வேண்டிய பணி புரிவார்கள். ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் கேட்கலாம். ஜாபிர் எப்படி அவருடைய இளமையில் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், என்னாச்சு? அல்லாஹ்வுடைய தூதர், கல்யாணம் ஆச்சு யார் ரசூலுல்லாஹ்? யாரை முடிச்சிங்க? அயோத்தி, அதாவது விதவையா இளமை? யுவதியை முடிச்சிட்டீங்களா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் எதை முடிச்சாராம்? அவர் விதவையை முடிச்சார். அல்லாஹ்வுடைய தூதர், ஏண்டா ஒரு 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 யுவதியை முடிச்சா விளையாடலாமே நிறைய. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள்.
இதை நான் சொன்னால், நான் இப்படி பேசுவேன் சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? என்ன இவர் இப்படி சொல்கிறார்? பெருமானார் எப்படி பேசினார் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அதைத்தான் உங்களுக்கு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய ஏனப்பா கொஞ்சம் விளையாடலாமே. யா ரசூலல்லாஹ், எனக்கு சின்ன தங்கச்சிமார்கள், நான் அப்படி போட்டு ஒரு யுவதியை முடிச்சா இவவும் அவங்களோட சேர்ந்து விளையாடிடுவா யா ரசூலல்லாஹ். அதை விதவையை முடிச்சா கொஞ்சம் பராமரிக்க மாட்டாவா யா ரசூலல்லாஹ், அதனால அப்படி பண்ணினேன் யா ரசூலல்லாஹ் என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் எதுக்கு கேட்கிறேன் தெரியுமா? கொஞ்சம் தலைமை சேர்ல உட்கார்ந்தா இந்த இளைஞரோட எனக்கு என்ன பேச்சுவார்த்தைன்னு நினைப்பார்கள் பெரியவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் எங்க இந்த பியர் பிரஷரை டச் பண்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை கூட்டமைப்புகளை பிடிக்க வேண்டுமாக இருந்தால், இளைஞர்களை கவர வேண்டுமாக இருந்தால், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு முறை உண்டு. அந்த முறையிலே பெரியவர் இறங்கி ஆக வேண்டும். அவர்கள் கூட்டமைப்பை எடுக்கணும். அவர்கள் கம்பெனி, அதாவது அவர்கள் குரூப்பாக நிற்பார்கள். குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் அவர்களை பயன்படுத்த முடியும். அப்பதான் வேண்டியது செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இல்மை கொடுத்தார்கள். மய்யுரிதுல்லாஹு பிஹி கைரன் அல்லாஹ் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யார் அல்லாஹ்வுக்கு நலவை நாடினானோ அல்லாஹ் அவருக்கு மார்க்கத்தின் ஞானத்தை கொடுப்பான் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் அப்பாஸ் அவருடைய மகன்? யாரு அவர்கள்? யார்? ரசூலுல்லாஹ் காலத்தில் எக்கச்சக்கமான சஹாபாக்களுடைய பிள்ளைகள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி எக்கச்சக்கமான தோழர்கள். எல்லாருடைய பேரும் அப்துல்லா. எல்லா பாப்பாமார்களும் பேர் வைத்தார்கள். அல்லாஹ்வுக்கு அப்துல்லா பிரியமாமே, உன் பேர் அப்துல்லா, என் பேர் அப்துல்லா, பாப்பா பேரோட கூப்பிடுப்பா அப்படின்னு பேரை வச்சாங்க. மொடனா இல்லையே, பிரச்சனை இல்லை, அப்துல்லா ஓகே, எல்லாரும் பேரை வச்சாச்சு. சுப்ஹானல்லாஹ். சின்ன ஆயத்துடைய விளக்கம் கேட்கிற நேரம் அற்புதமா விளக்கம் சொன்னார். இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை குறித்து பேசுகிறது. பெரிய பெரிய வயோதிபர்கள் உள்ள சபையில அற்புதமாக குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நன்றாக புரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ் யாரையெல்லாம் கிட்ட வச்சாங்க? இளைஞர்கள். வாப்பா தான் ரசூலுல்லாஹ்வோட ஃப்ரெண்ட். உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட். ரசூலுல்லாஹ் யாரோட எல்லாம் பழகினார்கள் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உமரோட பழகினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட், பக்கத்திலே உள்ளவர். அவருடைய மகனோடு ரசூலுல்லாஹ் தோளுமை வைத்தார்கள். அவர் எந்த அளவு ரசூலுல்லாஹ்வை நேசித்தார். ஒரு இடத்துக்கு போகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை தாண்டி போகும்போது திடீரென்று இறங்குகிறார். இறங்கி போய் கொஞ்ச நேரத்தில் மரத்துக்கடியில் குந்துறார். குந்தி விட்டு வருகிறார். என்னப்பா என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் பிரயாணம் செய்கிறேன். பிரயாணம் செய்கிற நேரம் இந்த இடத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு தேவை ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் போய் இருந்தார்கள். எனக்கு எந்த தேவையும் இல்லை. முஹப்பத் ரசூலுல்லாஹ்வோடு ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்து விட்டது. நானும் அவர் குந்த இடத்தில் குந்த வேண்டுமே என்ற உணர்வு, அப்படி உட்கார வேண்டுமே என்ற உணர்வோடு உட்கார்ந்தார். அவருடைய கேரக்டர், அவர் யாரை பார்த்து நடந்தார்? பியர் பிரஷர். இளைஞர் கூட்டமைப்பு இருக்க வேண்டும். ரிவார்டிங் சென்டர் ஒன்னாகிற நேரம் மாடல் ஒரு கதாநாயகர் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஊரில் உள்ள பெரியவர்களும் ஜமாத்து தலைவர்களும் முதலில் என்னுடைய உரை உங்களுக்காக வேண்டி தந்திருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இளைஞர்கள் மீது மட்டும் நாம் பழியை சுமத்த முடியாது. அவர்களை திருத்த வேண்டுமாக இருந்தால், இந்த உண்மையாக எப்படி உலகம் அவர்களை கவர்ந்து கெட்ட பாதைகளை போடுதோ, அவர்களை நாம் நல்ல பாதையில் போடுவதற்கு ஆக்சுவலா அவர்கள் பயன்படுத்துவதை நாம் எப்படி பயன்படுத்துவது? எதை டெக்னிக்கா எதை பயன்படுத்துறாங்க? பிரெயின்ல எந்த செல்ஸ்களை பயன்படுத்துறாங்க? இதை நாங்க செய்யணும், சும்மா இல்ல. ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டிருக்கிறார்கள். நான் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் தருவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சார்கள்? அவர்கள் கதாநாயகர். ஒரு இளைஞர் கூட்டமைப்பை செய்தார்கள். அந்த இளைஞர் கூட்டமைப்புக்கு வேலை கொடுத்தார்கள், இல்ம கொடுத்தாங்க. அதனாலதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். நிறைய சஹாபாக்கள் சின்னவர்கள், அவர்களுக்கெல்லாம் துஆ செய்தார்கள் ரசூலுல்லாஹ். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருக்கு துஆ செய்தாங்க ரசூலுல்லாஹ். கிட்ட வைத்துக் கொண்டு இறை தூதர் அவர்களை பாராட்டி பேசுவார்கள், நெருக்கமாக பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரிவார்டிங் சென்டர் இளைஞர்களை பொறுத்தளவுல அவங்க கூட்டமா இருந்தா மட்டும்தான் ஒன்னா. அது நல்ல ஒன்னானா வேண்டிய வேலை வாங்கலாம் என்பதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. பிரெயின்ல உள்ள இந்த ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகும். இப்போ ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் பணிபுரிவதற்கு மாடல், ஒரு கேரக்டர் தேவை. அவருக்கு முன்மாதிரியா லீட் பண்ற ஒரு ஆள் தேவை. இளைஞர் கூட்டமைப்பை ஒரு பெரியவர் லீட் பண்ணுவார். இப்போ உள்ளவங்களை யார் லீட் பண்ணுவாங்க? படம் பார்க்குறாங்க.
அஜித் என்றுவான், விஜய் என்றுவான், அவன் எல்லாம் இளைஞரா கிழவனா இருப்பான். ரஜினிகாந்த் இளைஞனா பச்சை கிழவனா நிற்பான். அவன் போடுற நாடகமும் ஆட்டமும் தான் இவனை ரன் பண்ண வைக்கும். ஒரு மாடல் வேணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாடலா நின்றார்கள். இளைஞர்கள்லாம் கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் செய்கிற வேலையை அவங்க சிம்பிளா செய்தார்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனா, டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஒரு தடவை உரை நிகழ்த்துற நேரம் ஒரு பெண் எழும்பி கேள்வி கேட்குறாங்க. நீங்க பேசுறீங்களே, எங்க பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்குறத பத்தி கொஞ்சம் சொல்லித்தாங்களேன்னு கேட்குறாங்க. அவர் நீண்ட உரை ஒன்றும் சொல்லலை, ஒரே ஒரு விஷயம் சொன்னார். அதாவது எங்க உம்மா வாப்பா எங்க ஃபேமிலியில் எல்லாரும் டாக்டர் தானே, அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் டாக்டர் தான். அப்போ எங்க வீட்டில் எங்க உம்மா எனக்கு ஒரு சேலஞ்ச் தந்தாங்க. ஆபரேஷனை கண்டுபிடிச்ச ஒரு டாக்டருக்கு என் பேர் வருவதில்லை, அந்த பேரை சொல்லி இவரை மாதிரி நீ மாறணும். சும்மா டாக்டர் ஆகி வேலை, அவரும் டாக்டர் இவரும் டாக்டர் நீனும் டாக்டர் ஆகி வேலை, எல்லாரும் டாக்டர்டா வீட்டில் இவரை மாதிரி ஆகணும், வேர்ல்ட்ல ஃபேமஸ் ஆகணும், அப்படி ஆகணும் அப்படின்னு சேலஞ்ச் தருவாங்களாம். இந்த சேலஞ்சை தான் இவர் செஞ்சாரான்னு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், எப்படி சைக்காலஜிக்கலி எந்த ஃபேமிலியில் யார் படித்தாலும் உண்மையாக ஆக்டிவேட் ஆக போது ரோல் மாடல். அவருக்கு முன்னாடி ஒரு கதாநாயகர் இருந்தே ஆகணும். அப்பதான் இளைஞர்கள் அவங்க கூட்டணி சேர்ந்து அவர் சொல்லுவதை தான் செய்வாங்க. அவர் வெட்டினா அவர் மாதிரி கொண்டே வெட்டுறது. எப்ப போய் பாருங்க, என்னுடைய ஆள் அவரு, இவருடைய ஆள் இவரு. ஸ்கூலுக்குள்ள போனா யாருக்கு சண்டை? அப்துல்லாக்கு அப்துல் ரஹ்மானுக்கு சண்டை. ஏன்? அவர் அஜித் ஆளா, இவர் விஜய் ஆளாம், பச்சை காஃபிர் ஆளா. இவருக்கு அஜித் தான் வீரமாம், அவருக்கு விஜய் தான் வீரமா. உன் மேல இருந்து ஜம்ப் பண்ணா ஜம்பே பண்ண மாட்டான், பயந்தான் கோழி. விளங்குதா? மேல படத்துக்கு எடுக்கிறத நடிச்சு யார் ரெண்டு பேரும் சண்டை எதுக்கு பிடிக்கிறான்? முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள எதுக்கு சண்டை பிடிக்கிறான்? இது அது ரோல் மாடல் இல்லாம இளைஞர்களை எடுக்க இயலாது. கட்டாயம் ரோல் மாடல். ஜாக்கிர் நாயக் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்லுவார். எங்க உம்மா வாப்பா இதை படிச்சு தந்து நான் டாக்டர் ஆனன்னு சொல்லல. அவர் ஒரே ஒரு வார்த்தை போய் உம்மாட்ட கேட்டாராம். வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெரிய பிரச்சாரகர் ஆன பிறகு கேட்டாராம், உம்மா இப்ப நான் ஆபரேஷனை கண்டுபிடிச்ச அந்த டாக்டரா இருக்கிறது நல்லமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நான் சொல்லி கொண்டு வந்தது என்னென்னா, டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குற வேளையில் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரியவர் வருவார். எப்படி வருவார்ண்டா, பொம்பையில் அவர் வெளிநாட்டுக்காரர். பொம்பைக்கு வந்தால் எங்கள் வாப்பா அவரோடையே இருப்பார். எங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூட்டி வருவார். நாங்கள் சின்ன பருவத்தில் எட்டி பார்ப்போம். அவர் யாரண்டா? அஹ்மத் டீடாட். அஹ்மத் டீடாடை பொறுத்தளவில் சவுத் ஆப்பிரிக்காவுடைய, அதாவது நிறைய யூரோப்ஸில் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிகளில் நிறைய வீரமாக பிரச்சாரம் பண்ணியவர். திருக்குர்ஆனை எடுத்துக்காட்டி பைபிள் உள்ள பிழைகளை சுட்டுக்காட்டி பேசியவர். அதனால் அஹ்மத் டீடாடால் கவரப்பட்டவர் டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய வாப்பா. டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய வாப்பா அஹ்மத் டீடாட பொம்பைக்கு அழைப்பிச்சு, பெரிய ஃபேமிலி, உங்கள் நாயக் ஃபேமிலி அழைப்பிச்சு அவர் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நடத்துவார். சின்ன பையன் வீட்டில் இருந்து வாப்பா இவ்வளோ அக்கறையோட இவ்வளோ பாசத்தோட ஒருவரோட நடக்கிறாரு, அவர் யார் என்ற கியூரியாசிட்டி அடிக்கடி டாக்டர் ஜாக்கிர் நாயக் சின்ன பருவத்தில் உண்டு, அவர் மனசில் எழும்புறது உண்டு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்னத்தில் வீட்டில் வந்து சாப்பாடு வச்சா எட்டி பார்க்கறது. பாப்பா ஏன் இந்த பெரியவரோடு இப்படி நடத்துகிறாரு, அவர் ஏன் இவ்வளோ அருமையாக நடத்துகிறாரு? சின்ன மகனுடைய மனசில் பாப்பாவோடு இருக்கிற அந்த பெரியவர் கதாநாயகராக உள்ளக்குள்ளே பூந்துட்டார். டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய ஆரம்ப பிரச்சாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஷர்ட் போட்டுலாம் பேசுவார். ஆரம்ப பிரச்சாரம் யூடியூப்ல இருக்கும். அவர் திக்குவாய், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, ஃபிரௌன்ட்ட போய் பேசுன்னு அல்லாஹ் சொல்ற நேரம், இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தா, மூசா ஃபிரௌனோட போய் பேசுங்கள், அவன் வழி கெட்டு நிற்கிறான் என்று சொல்ற நேரம் மூசா நபி என்ன கேட்டார்? யார்? அல்லாஹ் ஹாரூனையும் கொஞ்சம் தந்திரியா அல்லாஹ், ஏன்டா அவன் நாக்கில் ஒரு முடிச்சு
பேசுற டைம்ல ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய சதுரை, என்னுடைய கல்பை விரிச்சு விடு யா அல்லாஹ், வயஸ்ஸிர்லி அம்ரி என் காரியத்தை இலகுவாக்கி விடு யா அல்லாஹ், வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி என்னுடைய நாக்கில் ஏற்பட்ட முடிச்சை அவிழ்த்து விடு யா அல்லாஹ், யஃப்கஹு கௌலி இலகுவாக நான் சொல்லுவதற்கு யா அல்லாஹ் அவர் கேட்கிறார். இது மாதிரி ஜாக்கிர் நாயிக் இன்றைக்கு பேசினாலும் உரையை ஆரம்பிக்கிற நன்றாக பாருங்க, ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி என்று சொல்லிக்கொண்டே ஆரம்பிப்பார். திருக்குர்ஆனுடைய வசனம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்பத்தில் உள்ள திக்கை இப்பொழுது காணவே இல்லை. டாக்டர் ஜாக்கிர் நாயிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிந்திருக்கிறான். எப்படி என்றால் ஆரம்பத்தில் அவர் திக்கினதை இப்பொழுது காணவே இல்லை. அற்புதமாக பேசிக்கொண்டு போகிறார். திக்காக இருக்கிற நேரமும் அவர் திக்கி திக்கி பேசுகிற ஒரு அவருடைய குடும்பத்தில் அவர் திக்கி பேசக்கூடிய ஒரு மகனாக இருந்தும் அவர் கல்வியில் அஹ்மத் டீடாட் இடம் பெற்றார். அவருடைய அஹ்மத் டீடாட் அவர் சொல்றாரு, என் உம்மாட்ட நான் கேட்டேன், உம்மா நான் இப்ப அஹ்மத் டீடாடு மாதிரி ஆகணுமா, நான் இந்த ஆபரேஷனை கண்டுபிடிச்ச டாக்டர் மாதிரி இருக்கணுமா? அவங்க உம்மா சொன்னாங்களே, இதுவே நல்லண்டா, இதுவே நல்லோம், தாவா களத்துல குதி என்று அவருடைய வரலாறு சுருக்கம், அவருடைய கதையை சுருக்கமாக சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இளைஞர் ஒரு இடத்துக்கு வரணுமாக இருந்த கட்டாயமா ரோல் மாடல், ஒரு கதாநாயகர் இருந்தே ஆகணும். வாப்பா வீட்டுக்கு யாரை கொண்டு வாரீங்களோ, எவருக்கு கண்ணியம் கொடுக்குறீங்களோ, உங்க வீட்டுக்குள்ள யார் அதிகமா பேசப்படுகிறாரோ, சின்ன பிஞ்சு மனசுக்குள்ள அது ஆழகமா வளர ஆரம்பிக்கும். அஹ்மத் டீடாட் ஒரு மேடையில் சொன்னார், டாக்டர் ஜாக்கிர் நாயிக் என்னை மாறி 1000 மடங்கு என்று சொன்னார். அஹ்மத் டீடாடை பார்த்து டாக்டர் ஜாக்கிர் நாயிக் உலகத்துக்கு உருவாகிறார். அஹ்மத் டீடாட் தன்னுடைய வயோதிபத்தில் சொல்றார் ஒரு ஸ்பீச்சில், ஜாக்கிர் நாயிக் உருவாகி இருக்கிறாரு, அவர் என்னை போன்ற 1000 மடங்கு என்கிறார். சுபஹானல்லாஹ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் ரோல் மாடல். அப்ப நல்ல விளங்கிக்கோங்க, இளைஞர்களை எப்பயுமே கூட்டணி தான் சேருவார்கள். ஏனென்று சொன்னா அந்த இளமை பருவத்தில் ஒரு ஹோமோன் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு இளைஞர்களுக்கு திட்டி எப்ப பார்த்தாலும் வீட்டில இருந்து ஓடுறான், பேச்சை கேட்கிறான் இல்லை, பள்ளிவாசலுக்கு வாரானே இல்லைன்னு நாங்கள் பிழையான அணுகுமுறைகளை செய்து அவர்களை மட்டும் குறை சொல்லி இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்களுடைய சைக்காலஜியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பள்ளிவாசலுக்கு எடுக்கலாம் அவர்களை, அவருடைய உளவியல் அடிப்படைகள், இந்த உண்மையாக உங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது, இவையெல்லாம் கவனத்தில் வைத்துத்தான் அவர்களை கவர வேண்டும் என்று பெரியவர்களுக்கு மெசேஜ் சொல்லி என் உரையில் அடுத்த பகுதி நான் இளைஞர்களுக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை பருவத்தில் அவர்களுக்கு தாட்ஸ் லெவல், சிந்தனை அதிகமா மூளையில ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 60,000 தாட்ஸ், 60,000 சிந்தனைகள் வெளியே வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் 12,000 சிந்தனை, 12,000 தாட்ஸ், 12,000 சிந்தனைகள். 12,000 சிந்தனைண்டா அதாவது சாப்பிடணும், குளிக்கணும், போகணும், அப்படி நினைச்சிட்டே இருப்பாங்க. இங்க யாராவது நினைக்காத ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். நினைக்காத ஒரு ஆள் இல்லை, நினைக்கலன்னா மௌத்தாயிட்டேன்னு அர்த்தம். நினப்பு உண்டாயிட்டே இருக்கும். விளங்குச்சா? பேசுறது பேசாதது வேற, கண்ணை பொத்துறது பொத்தாம இருக்கிறது வேற. நினைச்சிட்டு இருப்பார், எதையாவது ஒன்று நினைப்பார். இந்த நினப்பு 12,000க்கு கீழே இருந்தா பைத்தியம் அர்த்தம். சைக்காலஜில நினப்பு வருகிறதே இல்லையா, செத்துட்டான், முடிச்சு, அவன் மூளை சாக போகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அல்ல எல்லாத்துக்கும் லெவல் போட்டு வச்சிருக்கிறான். பிளட் பிரஷரை பார்த்தீங்கன்னா லெவலாக இருக்கும். உனக்குச்சா எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு லெவல் இருக்கு. கூடினா இப்படி எண்ணுவான், குறைஞ்சா இப்படி எண்ணுவான், ஹை லோன்னு போட்டிருப்பாங்க. எல்லாத்துலையும் லெவல் மாறி ஒரு நாளைக்கு ஒருவர் 60,000, 12,000 முதல் 60,000 வரைக்கும் சிந்தனை லெவல் இருக்குது. இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க சிந்தனை லெவல் பேசணும். ஏன்டா அவங்க ஸ்பீட் கூட, சிந்தனை லெவல் கூட. ஏன் கூடண்டா மூளையில கிரே மேட்டர் இருக்குது. வயசு போக போக மூளை அந்த கிரே மேட்டரை அப்படியே அழிக்கும். அழிச்சிட்டு வரப்போக்கில் அந்த மாதிரி சிந்தனைகள் குறையும். ஆனா நார்மல் இளைஞர்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆர்வமும் சிந்தனையும் கூட. கூடுற டைம்ல 60,000 70,000 மாறிடும், 80,000 மாறிடும். மாறினா 70,000 மாறினா ஸ்ட்ரெஸ். எப்ப பார்த்தாலும் உம்மா பேசினா மோத்துல பாஞ்சிட்டே இருப்பார் பையன். ஏன் ஸ்ட்ரெஸ் அடிக்கிறாரு? சிந்தனை வெளியே வர்ற நேரத்தில் வாயால வேர்ட்ஸ் 25,000 வேர்ட்ஸ் வெளியே கக்கணும். அன்னளவா நான் சொல்லுவது அவரேஜ் 25,000 வார்த்தைகள் வெளியே கக்கணும். ஒருவர் கக்காம சிந்தனை மட்டும் உருவாகுது.
நல்ல தண்ணி குடிக்கிறாரு, டாய்லெட்டுக்கு போகவே இல்லைண்டா அடக்கி அடக்கி இருந்தா வேதனை தானே வரும். இதே மாதிரி இளமையில தாட்ஸ் கூடிட்டே வருகிறது. கூடிட்டே வர்ற டைம்ல வாயால பேசணும். பேசாம விட்டாரண்டா ஸ்ட்ரெஸ். முதல்ல பதறுவார், எப்ப பார்த்தாலும் ஏசுவார், வீட்டுக்குள்ள இதா இருக்கும். மெல்ல மெல்ல 3 மாசமா அந்த நிலைமை கூடிட்டே வந்துட்டா டிப்ரெஷன். 3 மாசம் தான் எக்ஸ்பயர் டேட். சைக்காலஜில ஒரு சிந்தனை ஸ்ட்ரெஸ் பதட்டம் மாதிரி இருந்தா பதட்டத்துக்கு இப்பொழுதே இது பண்ணணும். 3 மாசமா அந்த பதட்டத்தை அழிக்க எந்த முயற்சியும் எடுக்காட்டி டிப்ரெஷன். டிப்ரெஷனை தாண்டி போனா மெனிக்கா சிசோஃபேனியாண்டி பைத்தியம் என்ற லெவலுக்கு போயிடுவாங்க சிந்தனை கூடினாலும். அப்ப சிந்தனை கூறுறவனை பார்த்துருப்பீங்க, பேசுறதுக்கு ஆள் இல்லாட்டி கண்ணாடியை பார்த்து பேசுவான், கையை பார்த்து பேசுவான், சுவரை பார்த்து பேசுவான். இந்த சிந்தனை யாருக்கு நல்ல கூடுது? இளைஞர்களுக்கு கூடுது. ஏனண்டா யுவதிகளை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு ஹோமோன், இளைஞர்கள் ஆண்களுக்கு ஒரு ஹோமோன் சுரப்புது. டெஸ்டெஸ்டரோன் என்ற ஹோமோன் பொடியமார்களுக்கு சுரப்புது. பொம்பளை பிள்ளைகளுக்கு, அதாவது இளம் யுவதிகளுக்கு ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோன் சுரப்புது. இந்த ஹோமோன் அந்த பருவத்தில் சுரப்ப போக்கில் நிறைய சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். எக்கச்சக்கமா அவர்களுக்கு வேற வேற சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். அதனால தான் ராத்திரிக்கு தனிய ஒரு பையன் பிறண்டு 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 தனிமையில் படுக்க விடக்கூடாது. அவர் தூக்கம் வரப்போக்கில் பெட்டுக்கு போறதுக்கு அந்த வயசில் உள்ள உம்மா வாப்பா விளங்கிருக்கணும். இந்த டைம்ல பொடிய நிறைய பிறண்டு பிறண்டு சுண்டு சுண்டு இருக்கிறாருண்டா ஹோமோன் அவருக்கு நிறைய தோட்ஸை கொடுத்து தூக்கத்தை இல்லாமல் ஆக்கிட்டு அவர் நிறைய தப்பு செய்வதற்கு திட்டம் போடுவார் அவரை அறியாமல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கிறான். எங்க தப்பு? இந்த ஹோமோன் சுரப்புற டைம்ல ஆபாசமான காட்சிகள், அந்த படங்கள் கொடுக்கிற டைம்ல பிரெயின் அப்படியே சூனாக ஆரம்பிக்கும், அந்த ஹார்மோன்ஸுக்கு இதாக ஆரம்பிக்கும். இப்ப அவர்களுக்கு நிறைய பேசாட்டி கக்காட்டி அவர்கள் நிலைமை மோசமாகும். அதனால ஆட்டோமேட்டிக்லி வீட்டுல உள்ள 11ஆம் ஆண்டு பையன் வந்து 10 நிமிஷத்துல வெளியே ஓடுவான். ஏன் வெளியே ஓடுறான்? இதை விளக்கமா சொல்றேன், அப்பதான் நீங்க புரிந்து கொள்வீங்க என்ன நடக்குதுன்னு. அதுக்கு பிறகுதான் எனக்கு சொல்யூஷன் சொல்லலாம். ஏன் வெளியே ஓடுறான் தெரியுமா? வெளியே ஓடி போய் கக்கணும், அவர் கொட்டணும். பெரிய பிசினஸா பேசுவார், உட்கார்ந்து மணித்தியால கணக்கு உட்கார்ந்து பேசுறது. போயானால் வந்துட்டா வெளியே போனவர் பகல் சாப்பாடுக்கு வந்து ஓடினவர் ராத்திரி 9 மணி வரைக்கும் வீட்டுல பெரிய பட்ஜெட்டே கீத்துட்டாரா. ரவி கருணாநாயக் உட்கார்ந்து மங்கள சமரவீர உட்கார்ந்து பேசுவான் பார்லிமெண்ட்ல. அதாவது பட்ஜெட் பேசி பேசி முடிச்சிருப்பான். ஒரே டாபிக் தான், எல்லாம் சுத்தி சுத்தி ஒரே டாபிக்ல வரும். ஆனா ஏன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சிந்தனையை வெளியாகாட்டி அந்த பையன் ஸ்ட்ரெஸ் ஆகிருவான். சிந்தனை வெளியாக்கி ஆகணும். அதனாலதான் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா சேர்றார்கள். அவங்க பேசுறாங்க, தன் ஃப்ரெண்டோட லிங்கை வச்சுக்கொள்ள பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட் இல்லாமல் ஆச்சு லிங்க் இதாகும். இன்னும் கொஞ்சம் முத்திட்டு வரப்போக்கல, ஹோமோன் கொஞ்சம் கூட போக்கல, ஃப்ரெண்ட்டையே சொல்ல இயலாது. அப்பதான் எதிர்மறை எதிர்பார்ப்பாங்க. ஃப்ரெண்டை எல்லாரும் சொல்லலாத நேரம் ஃப்ரெண்டோட இருந்தா ஒரு ½ பிரேக் போயிடுவாரு, ஒரு நாள் பிரேக்ல போயிடுவாரு. தனக்கு எதிர்மறை யாரோ அந்த மாதிரி ஒரு யுவதியை தேடி போய் அவட்டை எல்லாம் கொட்டுவார். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பேசுனீங்கன்னு கேட்டா சாப்பிட்டீங்களான்னு பேசியிருப்பான், தூங்கினீங்களான்னு கேட்டிருப்பான், வீட்டுல உங்களுக்கு என்ன பண்றீங்கன்னு பேட்டிருப்பான். கல்யாணம் முடிச்ச பிறகு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பொண்டாட்டி நினைப்பா மாப்பிள்ள ஊமையாண்டு, இவன் பாப்பா அவன் ஊமையாண்டு. சில நேரம் 2 பேரும் ஊமை ஆயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதுக்கு முன்னாடி அந்த ஹார்மோன்கள் வெளியாகுவதற்கு அந்த லெவல்ஸ் கூட்டிட்டு வரப்போக்கல தாட்ஸ் லெவல் ஹை ஆன உடனே அந்த ஆட்களை பார்த்து வெளியாக்க பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியவர்களே, நாங்க வாசலை பூட்டி நீ பேசக்கூடாது ராஜான்னு சொன்னா இந்த நாட்டில் சிலர்களுக்கு நடந்ததுதான் நடக்கும். திருமணமே முடிக்க கூடாதுண்டா வாரவங்க போறவங்களோட எல்லாம் திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமாக அந்த இந்தியாவில் நடக்குது. சாமியார் என்ற பேரில் எக்கச்சக்கமான மோசடிகள் நடக்குது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண இயலாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால என்ன நடக்கணும்? பேசணுமாக இருந்தா, ஒருவருக்கு சிறுநீர் கழிக்கணுமா இருந்தா டாய்லெட்டுக்கு கூட்டி போய் சிறுநீர் கழிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உட்கார்ந்து கழிப்பா, மறைச்சு கழிப்பா, ஒழுங்கா கழிப்பா சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஆசை வருகிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? யா மஅஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, மன் இஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவஜ், ஏ வாலிப சமுதாயமே, உங்களில் யார் சக்தி பெறுகிறீர்களோ கல்யாணம் முடிங்க. சி
கல்யாணத்தை பத்தி இப்ப நினைச்சு பார்க்கறதா? இல்ல இல்ல, அது 30க்கு பிறகு முடிஞ்சு போயிரும் சமுதாயம். சக்தி வந்துட்டா ஓடுவான் சக்திக்காக. சக்தியை எடுத்துக்கொண்டு வந்து திருமணத்தை முடித்துக்கொள். ஏன் தெரியுமா? அது உன் பார்வை பாதுகாக்கும் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப சொல்றேன் கேளுங்க, உலகம் உங்களுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? உலகம் உங்களை பாதுகாக்கிற பேர்ல கெட்டிட்டியா கூட செஞ்சுட்டே வியாபாரத்தை இங்கால ஒரு பக்கத்தில் நாசமாவே போயிருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இஸ்லாம் அழகா எல்லாத்தையும் செட் பண்ணது. உணர்வு வர்ற நேரம் வெளியாக்கு, ஹலாலா திருமணம் முடி, அல்லாஹ்வுடைய தூர தடுக்கல. இதுக்கு மற்ற மாதங்கள் என்ன சொல்லுவாங்க? திருமணம் அசிங்கம். அதாவது பார்த்தீங்களா, மதகுரு அவர் ஏன் மதகுரு ஆனார் தெரியுமா? திருமணமே முடிக்கல, அடக்கியே வச்சு கொண்டிருந்தாரா, அதனால திருமணமே முடிக்கலையா, அவர் மதகுரு ஆயிட்டாரா. எத்தனை பேர் அப்படி அடக்கினாங்கன்னு எனக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் எல்லாத்துக்கும் வாசலை திறந்து தந்திருக்குது. ஏண்டா அந்த உணர்வு அந்த நாள் வெளியாகணும். இளைஞர்களுக்கு அப்படி பேசணுமா இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இளைஞர் கூட்டமைப்பு செஞ்சாங்க. எல்லா இளைஞரையும் கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மொடலாக நின்றாங்க. பேசுறதுக்கு டாபிக் கொடுத்தாங்க இளைஞர்களுக்கு. அவர்களுக்கு வேலை கொடுத்தாங்க. திருக்குர்ஆன் ஓதுறதுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டமாக இருந்து இது பண்ணினார்கள். எக்கச்சக்கமான செய்திகள். அப்படி நடக்காமல் 70 குர்ராக்களை ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்ப முடியாது. அப்படி நடக்காமல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல மாட்டார்கள். இந்த உலகத்திலே, இந்த முஸ்லிம் உம்மத்திலே இன்றைக்கு பெரும் பெரும் அறிஞர்களாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள். ஏன்? அவர்கள் எல்லாத்துக்கும் இல்ம்ல வேலை இருந்துச்சு. வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு பேசுறதுக்கு டாபிக் கொடுக்கணும். இளைஞர்கள் ஒண்டி காமத்தை பேசுவார்கள். இல்ல ஹலாலா பேசணுமாக இருந்தா அவங்க கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டு டாபிக்கள் கொடுக்கப்பட்டு ஒரு மாடல் உருவாக்கப்படணும். டாக்டர் ஜாக்கிர் நாய்க்கு அஹ்மத் டீடாட் மாடல் ஆகினார். உலகத்துக்கு அவர் எங்கேயும் போய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். வீட்டில் போட்ட ஒரு சாப்பாடு, வீட்டில் போட்ட ஒரு சாப்பாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றது என்னண்டா, பியர் பிரஷர், இளமை ஒன்று சேர்ற நேரம் மாடல் உண்டாக்கணும். இப்ப ரிஸ்க் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. இதை பாடமாக்குங்க, இதை செய்யுங்க, குர்ஆனை இப்படி பண்ணுங்க. அவர்களை முன்னிலைப்படுத்துவாங்க. ரசூலுல்லாஹ் முன்னிலைப்படுத்தி அவர்களை கௌரவிப்பாங்க. ரசூலுல்லாஹ் போய் பேசுவாங்க. சின்னவர்கள் இருந்து பெரியவர் வரைக்கும் பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. அதாவது ஒரு பையன் இப்படி களத்துல கை வச்சு நிக்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உன் நுமைர் எங்கப்பான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பொடி ஒரு பறவையை வளர்க்குறான். ரசூலுல்லாஹ் எவ்வளோ பிஸி. அதுல போய் இவர் கவலைப்படுற நேரம், செத்து போயிட்டா நுமைர் செத்து போனால கவலை நிக்கிறியா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. எவ்வளவு கவனமாக ஒரு சமூகத்தை எடுத்திருக்கிறாங்க பாருங்க. இவருக்கு இதை பேசினாதான் இவரை எடுக்கலாம், இவருக்கு இதை பேசினாதான் இதை எடுக்கலாம். பெரியவர்களே, இன்றைக்கு ஒரு இளைஞர் கூட்டமைப்பு நீங்க செய்ய போறீங்க. அவர்கள் பேசித்தான் ஆகுவார்கள். உம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்கண்டா, ஒரு உம்மா, என் பையன் 11ஆம் ஆண்டு வீட்டுக்கு வந்தா என்னோட பேசுறானே இல்லை, பாஞ்சி ஓடுறான்டா. நான் சொல்லுவேன், அதான் நடக்கும். அது நடக்காம இருக்காது. வீட்டில் என்ன பண்ணணும் தெரியுமா? வீட்டு வாசல்ல நீங்க செட்டியில கொண்டு வந்து பிள்ளைகளை உட்கார வச்சு உள்ளுக்குள்ள ஜூஸை கரைச்சி ஏதாவது சம்சாவை பொறிச்சு பேசுறாஜான்னு கொண்டு வந்து கொடுத்தா பாவத்திலேருந்து புள்ளைய பாதுகாக்கலாம். இல்லைண்டா புள்ளைய பாதுகாக்கிறது. உங்கள்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்ட இதை சொல்றீங்களேன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புள்ளைய வீட்டிலேருந்து விட்டா போக்குக்கு மேலேயும் காட்டிலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இருட்டில் இருந்து தப்பான சிந்தனை, இருட்டு வருகிற நேரம், தனிமை வருகிற நேரம், அல்லது கூட்டமைப்பு இருக்கிற இந்த ஹோமோன் சுரப்புற நேரம் தப்பான சிந்தனைகள் எக்கச்சக்கமா பறக்கும். அதனாலதான் வெளிச்சத்தில் வச்சு ஊட்டு உம்மா முன்னுக்கு இருந்தா தப்பான பேச்சு பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும் பேச, இடத்துக்கு இடம் பேசுற டாபிக் மாறும். யாரும் இல்லாத நேரம் டாபிக் மாறும். டாபிக் மாறும். உங்க புள்ள வெளியே போனா எல்லா பிள்ளைகளும் ஆசை அவங்களை கௌரவிக்கிறதுக்கு. இந்த ஆண்டி நல்லமே, எங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கிடைக்குது, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு உட்காருவார்கள். எல்லாரும் பேசுவார்கள். பேசுற நேரம் வீட்டுக்குள்ள ஆள் இருக்கிறாங்க, தப்பான பேச்சு வராது. தப்பை அடக்கிக் கொள்வார்கள். நல்ல பேச்சுவார்த்தை வரும். அந்த நேரத்தில் சில ஐடியாக்களை அவர்களுக்கு கொடுக்கலாம். அவர்களுடைய பேச்சை நிப்பாட்ட முடியாது. இப்படிதான் காப்பாற்றலாம். இன்றைக்கு ஒரு வீடு, நாளைக்கு அந்த வீடு. போக்கு கடியில் உட்கார்ந்து பேசாது. எங்கேயாவது யாரும் இல்லாத ஒரு வாசப்படியில யாரும் இல்லாத பாலடைஞ்ச இடத்துல போய் பேசாது. பேச்சையே நிப்பாட்டி வீட்டு கதவை பூட்டினால் அல்லாஹ்வுடைய நல்லடியார் இளைஞர்கள் எப்படியோ பாஞ்சு வழிகட்டு போயிடுவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் பிரெயின் ஒர்க் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்பொழுது நான் இந்த அடிப்படைகளை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது லேக் ஆஃப் கன்சன்ட்ரேஷன். அதாவது நல்லா பாருங்க. சரி, அடுத்தது கன்சன்ட்ரேஷன். இளைஞர்களை பொறுத்தளவில்
ஒன்றாவது நான் சொன்னேன் அவங்களுக்கு குரூப்பாக இருக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க. மூணாவது வேண்டிய வேலை செய்வாங்க, டயர்ட் வராது. காலையில் உண்டு, மாலையில் உண்டு, ராத்திரி உண்டு, நிறைய வேலை செய்வாங்க. ஏன் செய்வாங்க தெரியுமா? அதுவும் மூளையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, கிரே மேட்டர், வயசு போக போக அழிஞ்சு கொண்டே போகும். நாலாவது இமோஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வழி தவறக்கூடிய இந்த 4 ஐட்டத்தில் வச்சு தான் உலகம் உங்களை விலைக்கு வாங்குறாங்க. இந்த ஃபேஸை கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டிங்கன்னா சாதாரணமாக இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது, இவர் என்ன நினைக்கிறாரு? சும்மா சொல்லுங்க, என்ன நினைக்கிறாரா? ஐக்கும் என்ன என்ன சொல்றாங்க? கோபப்படுறாங்களா? சரி, உங்களுக்கு என்ன விளங்குது? இதில் விளங்குதா? என்ன நினைக்கிறாங்க? விளங்குது இல்லை? கவலையோடு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இதுக்கு சைக்காலஜிக்கு எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ எங்களுக்கு போடலைண்டா, ஒரு பிக்சர் வரைஞ்சிருந்தாங்க, அந்த ஃபோட்டோ எனக்கு போட இயலாது. அது ஒரு லேடியுடைய முகத்தில் இதுதான் வருகுது, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும். இதை வச்சு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்க சைக்காலஜிக்கலி. அதாவது அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இளைஞர்கள், வயோதிபர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. உடனே பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுண்டா, எல்லா வயோதிபர்களும் அங்கே உட்கார்ந்த, அதாவது இளமையை தாண்டினவர்கள் எல்லாருமே அந்த ஃபோட்டோ, இது ஒரு சாதாரண உங்களுக்கு போட்டு காட்டுறது சும்மா, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்த உடனே அந்த பொம்பளுடைய மூஞ்சை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பயந்து இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய புருவம் உயர்ந்திருக்குது, வரைஞ்ச உருவம் அது. பெண்ணுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு, அதாவது புருவம் உயர்ந்து, கண்ணு பெருசாகி, லேசாக பல்லு தெரியுது, வாய் இப்படி திறந்து இப்படி இருக்கிறத பார்த்து பயந்துட்டாங்கன்ட்டு எல்லா வயோதிபர்களும் முடிவு கொடுத்துட்டாங்க. எனக்கு இதை பார்த்தா இதான் தோணுது. அப்படியே இளைஞர்கள் எடுத்தாச்சு. அதே ரிப்போர்ட்டில் அவங்க இது பண்ணுற டைமில் எடுத்தா அதிகமான இளைஞர்கள் அதை பார்த்துட்டு பயந்திருக்கிறாங்க அப்படின்றாங்க. எல்லா இளைஞர்களும் ஒரு கருத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னும் சிலர்கள் கோபப்படுற மாதிரியும் சைட்டாக தெரியுது, இன்னும் சிலர்கள் பயந்த மாதிரியும் தெரியுது தான். இப்படி மாறி மாறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இளமை பருவத்தை பொறுத்தளவில் ஒரு வயோதிபர் கொஞ்சம் வயசு போனால் அவர் பார்த்து நிதானமாக முகத்தை பார்த்து புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இளைஞனுக்கு புரிய இயலாது, டக்குன்னு ஏமாறுவார். ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து ஒரு ஆள் கவலை என்று சொல்கிற நேரம் இன்னொரு ஆள் இல்லை பயம் என்றுவார், இன்னொரு ஆள் இன்னொரு மாதிரி சொல்லுவார். இந்த ரியாக்ஷனை பொறுத்தளவில் ஒரு இளைஞனை விட, அதாவது சில நேரம் இளைஞன் சரியாகவும் சொல்லுவார், இல்லாமல் இருக்கும். ஆனால் பிரெயின் லெவலை பொறுத்தளவில், அதாவது உளவியலாளர்கள் சொல்கிறாங்க அமைக்டலான்னு இருக்குது பிரெயினில். இது என்ன பண்ணமெண்டா அதிகமாக இளைஞர்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. வயோதிபர்கள் அப்படி இல்லை, குடும்ப பிரச்சனை அது இது எல்லாத்தையும் பார்த்ததுனால அவங்க நிறைய யோசிப்பாங்க, லாஜிக் நிறைய யூஸ் ஆகும். அதாவது இந்த அமெக்டலான்ற பகுதி இளைஞர்கள் யூஸ் பண்ணுறதுனால இமோஷன் டைப், பாஞ்சு குத்துறது வெட்டுறதெல்லாம் டக்குன்னு கவரப்படுறது ஒரு இளைஞர். இளைஞர்களுக்கு தான் ஃபைட் போடுவாங்க, இளைஞர்களுக்கு தான் அழுக வைப்பாங்க. இந்த காதல் கதை அது இது ஃபைட் எல்லாம் படத்தில் போடுறானே, வயோதிபர் இப்படி பார்த்ததுக்கு அவர் எடுத்து கத்தியை தூக்கி குத்த போகிறதே இல்லை. அப்படியே பார்த்துட்டு நானும் பாய போகிறேன் படிகளை இருந்துட்டு ஒரு வயோதிபர் பாரத்தை கண்டிருக்கிறீங்களா? ஆனால் இளைஞன் படத்தை பார்த்து முடிஞ்ச பிறகு அவனே அறியாமல் படியிலேருந்து ஜம்ப் பண்ணியிருப்பான். அவன் மனசில் கதாநாயகன் வாழ்கிறான், இப்போ தானே ஓப் பண்ணிட்டு வந்திருப்பாரு, தெரியாமல் பாஞ்சு முடிச்சிருப்பாரு, நட மாறிக்கும். வயோதிபர் ஒரு படத்தை பார்த்துட்டு அதில் நடந்த மாதிரி இப்படி இப்படி போட்டு நடப்பாரா? ரோட்டில் காண மாட்டீங்க, அவர் பாட்டுக்கு பள்ளிக்கு போயிட்டு வருவார். இளைஞன் நட இன்றைக்கு மாறிக்கும். என்ன மாறிக்கும்? உள்ளுக்குள்ள நடக்கிறது அவர் இல்லை, கதாநாயகராச்சே. கதாநாயகர் ரோட்டில் நடந்துட்டு போறாரு. அதனால இமோஷனல் டைப், குயிக் இமோஷன், இந்த இவைகளை வச்சு தான், அதுவும் மூளையில் அமிக்டலான்ற பகுதியால் இளைஞர்கள் இது பண்ணப்படுறாங்க. இந்த எல்லாத்தையும் வச்சு தான் உங்களை வேர்ல்டு கவ்வ போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இமோஷன், நீங்க வேண்டியது பிரச்சனை கையை வச்சுட்டாண்டா ஃப்ரெண்டுக்கு
4 பேர் போய் நீதி நியாயம் எல்லாம் உங்களுக்கு வராது. என் ஃப்ரெண்டுக்கு எவன்டா கை வச்சது, என் ஃப்ரெண்டு நீதியா நியாயமா அது தெரியாது. 4 பேர் போய் ஃபைட் பண்ண பார்ப்பாங்க. 4 இடங்கள்ல பிரச்சனை நடக்க ஆரம்பிக்கும். வேண்டிய ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி கூட்டமைப்போட நீங்க நிப்பீங்க. வேண்டிய வேலை ராத்திரி பகலாம செய்வீங்க. இது எல்லாம் தான் உங்க பண்புகள். இப்ப சொல்லியாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நான் வர்றேன். துனியா இந்த உலக இளைஞர்களுக்கு பயங்கரமான முறைகளே கிட்டத்தட்ட 15,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 1-2 பிள்ளைகள் அல்ல, 15,000 பிள்ளைகள் கஃனிடப்பட்டு இங்கே வைக்கப்பட்டால் அது எவ்வளவு நீண்ட ஒரு தூரத்துக்கு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 10,000 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல குறிப்பா 6,000 பேர், 6,000க்கு மேற்பட்டவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள், வயிற்றில குழந்தைகளை சுமக்கக்கூடியவர்கள். எக்கச்சக்கமான பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறாங்க. வாப்பா இல்ல,